Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open. தனது மகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வேறு திருமணம் செய்து கொண்ட மருமகனையும் சம்பந்தியையும் நீதிமன்ற வாயிலில் சரமாரியாக தாக்கும் தாய் குறித்த காட்சி. 7 மாதங்களாக குழந்தை இல்லையாம். உறவினர் மகளை கட்ட வேண்டும் என சித்திரவதை செய்கிறார்கள் என பிரிந்துவிட்ட மனைவி. நீதிமன்றத்தில் நடந்த சலசலப்பு. தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி அடுத்த புதுக்கோட்டை சரடு கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் மல்லிகா தம்பதியின் மகள் 24 வயதுடைய சிந்து. திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்படி அருகே மோத்தக்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரது மகன் வேடியப்பன் சிந்துவை கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணம் நடந்து 7 மாதங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் சிந்துவின் மாமியார் வாசுகி சிந்துவை அவதூறாக பேசியதாகவும், நீ குழந்தை பெற்று தர தகுதி இல்லாதவள் என்றும் காரணத்தை கூறி வீட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்ய, இது சம்பந்தமான பிரச்சனையில் தாய் வீட்டிற்கு சென்று சில மாதங்கள் கழித்து பேச்சுவார்த்தைக்கு பின் மீண்டும் கணவன் வேடியப்பனோடு வாழச் சென்றவர் பிரச்சனை நீடித்து வந்ததால் அரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் சிந்து. மேலும் விபரீத முயற்சி மேற்கொண்டு சிந்து உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். இது சம்பந்தமாக வேடியப்பன் மீது வழக்கும் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் சிந்துவின் கணவர் வேடியப்பனுக்கு தாய் மாமன் மகள் தீபாவுடன் வேக வேகமாக திருமணம் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் சிந்து காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் செய்துவிட்டு வழக்கறிஞர் மூலமாக ஜீவனாம்சம் கேட்டு நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்கிறார். இந்த வழக்கு அரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் வழக்கின் விசாரணைக்காகத்தான் சிந்து, அவரது தாய் மல்லிகா, தந்தை செல்வம் உள்ளிட்ட உறவினர்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்க, அங்கு தனது மகளை ஏமாற்றிய கணவன் வேடியப்பன் அவரது தந்தை ஏழுமலையோடு வந்திருப்பது அறிந்து நீதிமன்ற வாயிலேயே மருமகனின் சட்டையை பிடித்து தாய் மல்லிகா கன்னத்தில் அறைந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்த மல்லிகாவை திருப்பி தாக்குகிறார் வேடியப்பன். தொடர்ந்து அருகாமையில் நின்று கொண்டிருந்த சம்பந்தி ஏழுமலையையும் மல்லிகா மாறி மாறி அடித்ததால் அந்த இடத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட நீதிமன்றத்திற்கு வந்திருந்த காவலர் ஒருவர் அவர்களை கலைய செய்தார். 2வது திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு சில வாரங்களுக்கு முன்புதான் வளைகாப்பு நடந்ததாக தகவல்கள் கிடைக்கின்றன. Sri Krishna Swami College for Women, Anna Nagar, Chennai. Admissions open.